ரெடோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்று நாம் பார்க்கக்கூடிய செய்தி அப்படின்றது, கடந்த சில நாட்களாகவே பெரும் பேசு பொருளாக இருக்கக்கூடியது. திமுகவுடைய இந்த அறிவு திருவிழா 75 அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி ரொம்ப பரவலாக பேசப்பட்டது. காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திமுகவை எந்த கொம்பனாலும் தொட முடியாது, திமுக ஆட்சியை எந்த கொம்பனாலும் பறிக்க முடியாது அப்படின்ற ஒரு தோரணையில் பேசியிருந்தார். தொடர்ந்து அவர் அந்த டோனில் தான் பேசுவார் அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த வரிசையில் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த திமுகவுடைய அறிவு திருவிழாவில் எதை பற்றி பேசணுமோ அதை பற்றிய பேச்சு அப்படின்றது ரொம்ப கம்மியாகி, வழக்கம் போல விஜய் அவர்களை தாக்குவதையே குறியா இருந்தாங்க. அது ஒரு பக்கம் இருந்தால், இன்னொரு பக்கம் உதயநிதி புகழ் பாடுவதிலேயும் குறியா இருந்தாங்க. துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை புகழ் பாடுவதிலும். ஏன்னா திமுகவுடைய அடுத்த தலைவர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவர் நகர்றார் அப்படின்ற பட்சத்தில் அவருடைய புகழ் பாடுறாங்க. ஆனால் புதிதாக இப்போ ரொம்ப அதிகமாக அந்த புகழ் அப்படின்றது இருக்கு. நம்ம கூட பார்த்தோம், அமைச்சர் அவர்கள் துரைமுருகன் அவர்கள் விஜய் அவர்களை மன்னிக்கிறோம், உதயநிதி அவர்களை அடுத்த ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் அப்படின்னுலாம் ஓமையாக சொல்லியிருந்தார். வாரிசு அரசியலை ரொம்ப வெளிப்படையாகவே இப்படி சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பரவலான கருத்துக்களாக பார்க்க முடிஞ்சது. பல பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும், இது என்ன மன்னர் ஆட்சியா, இப்போது தாவேகா சொல்கிற மாதிரி, அதிமுக சொல்கிற மாதிரி இது என்ன மன்னர் ஆட்சியா, அடுத்தடுத்து அவங்க வாரிசுகள் தான் வராங்களா அப்படின்றத நம்மளால் பரவலாக கேட்க முடிஞ்சுது. அந்த வரிசையில் அப்படி பார்க்கும்போது உதயநிதிக்கு இப்போ தற்போது சில வாரங்கள் மாதங்களாக அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அவருடைய தலைமைக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அவருக்கு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறதற்கான வேலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குன்றதை நம்மளால் கவனிக்க முடியுது. அதன் வரிசையில் தான் அந்த திமுக 75 இந்த அறிவு திருவிழாவில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தில் குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், வெறுமனே முதலமைச்சர் ஆவதற்காக கட்சி தொடங்கப்பட்டதில்லை திமுக அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அதை தொடர்ந்து உதயநிதி அவர்கள் சொல்லும்போது, அடிப்படையே இல்லாமல் கட்சி தொடங்குறாங்க, எக்ஸிபிஷன்னா கூட்டங்கள் வரதான் செய்யும், கூட்டம் பார்த்துட்டு கலைஞ்சிடும், அது வெறும் அட்டை தான் அப்படின்ற ஒரு டோன் எடுத்திருந்தார். அதை யாரை சொல்கிறாங்கன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அவங்க பெரும்பாலும் ஒருத்தவங்களை விமர்சிக்க விரும்பலை அப்படின்னா அவங்களுடைய பேரை எல்லாது அவங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக, நம்ம ஒரு கிரெடிட் கொடுத்துட்டா அவங்களுக்கு ஒரு இமேஜ் பில்டப் ஆகிடும்ன்ற காரணத்தினால அவங்களுடைய பேர் சொல்ல மாட்டாங்க அப்படின்றது அரசியலில் உள்ள ஒரு பழக்கமான விஷயம். அது ஒரு திமுக போல் ஒரு பெரிய கட்சி பண்ணுறதுல ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே இல்லை அப்படின்னா அவங்கள பற்றி பேசவே மாட்டாங்க. அதுக்கு உதாரணமாக சீமான் அவர்களையோ அண்ணாமலை அவர்களையோ பற்றி அவங்க பெரும்பாலும் பேச மாட்டாங்க, அவங்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு ஆரம்ப காலத்தில் சினிமா செய்திகளை நான் பார்க்கறது இல்லை அப்படின்ற மாதிரியே உதயநிதி அவர்கள் தவிர்த்துக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போது சில நாட்களாக, சில மாதங்களாக அவர்களுக்கு, விஜய் அவர்களுக்கும் தாவேக்காரர்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய இடத்திற்கு திமுக நகர்ந்திருக்குன்றதை நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியுது. அந்த வகையில் பார்த்தா அன்றைய தினம் உதயநிதி அவர்கள் சொன்னது விஜய் அவர்கள் தான்ன்றது நமக்கு எல்லாருக்குமே, பார்த்த எல்லா மக்களுக்குமே தெரியும். அப்படின்ற பட்சத்தில் தாவேக்கா எந்த இடத்துக்கு நகர்ந்திருக்குன்னு பார்க்கணும். திமுக பேசுறதற்கு விஜய் அவர்களையும் தாவேக்கா அவர்களையும் மறைமுகமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, அப்போ தாவேக்கா எந்த இடத்திற்கு நகர்ந்திருக்குன்றதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இங்க பிரதானமா திமுக அதிமுகன்ற கட்சிகள் இருக்கின்ற இந்த சூழல்ல தாவேக்கா அதை அதுக்கு அடுத்த நிலைக்கு வந்துகிட்டு இருக்கு. அவங்களையும் திமுக பேசுறாங்க, மறைமுகமா பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்ற விஷயம். அமைச்சர்கள்லாம் நேரடியாவே பேசுறாங்கன்னா கூட திமுக தலைமையிலிருந்து ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் நேரடியாக பேச ஆரம்பிக்காத பட்சத்தில் மறைமுகமா இப்படி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. தாவேக்காவுக்கு ஒரு வகையான அவங்க ஒரு எதிரி தான், திமுகவுக்கு அவங்க ஒரு எதிரிதான்றத இது உறுதிப்படுத்துது. தாவேக்கா இதற்கு ஒரு பதிலடி குடிக்கும் விதமாக நேற்றைய தினம் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார். அந்த அறிக்கையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, அதில் திமுகன்ற வார்த்தையே இல்லை. அதுதான் அதில் பார்க்க வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னா, அவங்க எடுத்த அதே ஸ்டாண்டு தான். நீங்கள் என்ன பேர் சொல்லி கூப்பிடலை இல்லையா, என்னுடைய பேர் தாவேகா விஜய் அப்படின்னு எந்த விதமான பேரும் சொல்லாதப்ப நாங்களும் உங்களுடைய பெயரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அவங்களும் அவங்களுடைய அறிக்கையில் திமுகன்ற அந்த வார்த்தையே பயன்படுத்தாமல், ரொம்ப அவதூறு ஒன்றையே அடிப்படை அரசியல் கோட்பாடாக கொண்ட கட்சி வேறு எந்த கட்சியாக இருக்கும் என்று சொல்லித்தான் தெரிய வேண்டுமா அப்படின்ற அந்த வார்த்தை அந்த இதில் அந்த அறிக்கையில் இருந்துச்சு. அதில் எல்லாராலும் பெரும்பாலும் பேசப்பட்ட ஒரு விஷயம் இந்த பவளவிழா பாப்பா. இந்த பவளவிழா பாப்பா அப்படின்ற விஷயம் பேசு பொருளாக மாறி இருக்கு. அது தாவேகா சார்பிலும் சரி, திமுக சார்பிலும் சரி, அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இவர் பாப்பா பாடல் வச்சு பாடுறாரு அப்படின்னா, பவள விழா பாப்பா, நீ பாசாங்கு காட்டல் ஆகாது பாப்பா, நீ நல்லது போல்
நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்கிறது பாப்பா அப்படின்ற ஒரு பாட்டை வந்து விஜய் அவர்கள் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். அதற்கு எதிர்ப்பதமாக அவங்களும் சில பாடல்களை வந்து தலைமையிலேருந்து இல்லை, இணையத்தில் நம்ம நிறைய பார்க்கக்கூடிய விஷயங்களை வந்து அவங்களும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா தான் போகுது. ஏன்னா சில காலம் வரைக்கும் தாவேக்காவை வந்து சீண்டாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் விஜய் தொடர்ந்து அந்த வேலையில் இருந்தார். கரூர் சம்பவத்தில் கூட அந்த கரூரில் அந்த பாட்டெலாம் பாடினார். பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்ற பாட்டெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு ட்ரெண்டிங் ஆகிச்சு. காலேஜில் வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு, ஸ்கூலில் டான்ஸ் ஆடுறதுக்கெல்லாம் வந்து இந்த பாடலெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி ரொம்ப இணையத்தில் வந்து அதிகமாக பார்க்க முடிஞ்சுது. அது எந்த வகையில் அது நல்லதுன்னு தெரியல. ஏன்னா என்ன இருந்தாலும் ஒரு கட்சி பாடலுக்கெல்லாம் கூட ஆடுறாங்க. விஜய் அவர்களுடைய இந்த கட்சி பாடலுக்கு கூட போட்டு வைப் பண்ணுறாங்க. அதுவும் கூட வந்து எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதுன்னு தெரியல. என்னதான் அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கூட அது ஒரு கல்லூரியில் போட்டு வைப் பண்ணுற அளவுக்கு நடக்குது. ஓகே, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. ஏன்னா மற்ற கட்சிக்காரங்க பார்க்கும்போது ஒரு வகையான ஒரு பொறாமை இருக்க தான் செய்யும். என்னடா நம்ம கட்சி எவ்வளோ நல்ல பாட்டு இருக்குதுன்னா, ஆனால் அது ஜென்சின்றதுனால அந்த அந்த பாட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, விஜய் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றதுனால அதை போட்டு ஆடுறாங்க, வைப் பண்ணுறாங்க. பட் ஆனால் அது கல்லூரி நிர்வாகம் எப்படி ஏற்றுக்கிறாங்க அப்படின்றது தெரியல. சரி, இது அவங்க பிரச்சனை, அதை நம்ம அவங்கள்ட்டே விட்டுருவோம். இந்த பவள விழா பாப்பா அப்படின்ற விஷயம் 75 ஆண்டு கால ஒரு கட்சியை வந்து பவள விழா பாப்பா அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் வந்து சொல்லிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெரிய பேசு பொருளாக மாறிடுச்சு. இன்னொரு பக்கம் இதுக்கு அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா எம்எல்ஏ எழிலன் அவர்கள், திமுகவுடைய எழிலன் அவர்கள் நல்லா பேசியிருந்தார். அவங்கள தற்கூறிங்கன்னு சொல்லாதீங்க, அவங்கள்ட்ட நம்ம பேசாமல் விட்டுட்டோம், அவங்கள நம்ம வந்து அவங்களுடைய லாங்குவேஜில் நம்ம போய் பண்ணாமல் விட்டுட்டோம், ஜென்சியை வந்து அவங்களோட லாங்குவேஜில் வந்து நம்ம வந்து பேசியிருக்கணும், நம்மளோட ஆசிரியர்கள் பேசியிருக்கணும், நம்மலாம் தவற விட்டுட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஆனால் எழிலன் அவர்கள் சொன்ன விஷயம், நம்ம அவங்கள்ட்ட பேசி நம்ம திருப்பியும் வந்து இங்கே கொண்டு வரணும். ஒரு இந்த மாதிரியான தலைவர்கள், போலி தலைவர்கள்லாம் வந்து நீங்கள் இது பண்ணக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அவர் சொன்ன ஒரு விஷயம், தற்கொலைங்கன்னு சொல்லாதீங்கன்ற ஒரு விஷயம் நல்ல விஷயம்னா நல்லா சொல்லியிருந்தாலுமே கூட அது நிறைய பேருக்கு இன்னும் புரியலை. அவர் சொன்ன விஷயத்தையும் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இருந்தாலும் தொடர்ந்து அந்த விஷயத்தை அவங்க வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. அவர் சொன்ன அந்த வாக்கியம், தற்கூறின்னு சொல்லாதீங்க, நாம் அவங்க இடத்துக்கு நம்ம அவங்களுக்கு சரியாக சொல்லலைன்றதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நீங்கள் என்ன செஞ்சீங்க, அவங்கள்ட்ட நீங்கள் என்ன பேசியிருக்கீங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன கற்றுக் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற விஷயத்த நீங்கள் சொல்லாமல் விட்டதன் விளைவு தான் இன்றைக்கி இப்படி இருக்காங்க அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்றது தான் கேள்வி. அவங்களுக்கு பிடித்தமான ஒரு நடிகரை அவங்க வந்து தலைவராக தேர்ந்தெடுத்தால் அவங்க தற்குறி ஆயிட முடியாது. அதே போல தான் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரும் பெரிய அனுபவமின்மை, ஆனால் கட்சியுடைய பின்னணி, அந்த கட்சியினுடைய பாரம்பரியம் அவரை வந்து காப்பாற்றுது அப்படின்போது அவரை பின்பற்றுவர்களுக்கும் அது பொருந்தும் அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்து. ஒட்டுமொத்தமாக இப்போ நிறைய பத்திரிகையாளர்கள்லாம் நம்ம சொல்லக்கூடிய கருத்து என்னவா இருக்குன்னா, இங்கே இவருக்குமே ஒரு அனுபவமின்மை இருக்குன்னா இவருக்கும் கிட்டத்தட்ட அனுபவமின்மை இருக்குது. ஆனால் இவருக்கு இருக்கக்கூடிய அந்த அனுபவம் அப்படின்றது கட்சியின் அந்த வளர்ச்சி 75 ஆண்டு கால கட்சின்ற ஒரு விஷயம் தானே தவிர மற்றபடி பெரிய அனுபவமின்மை தான். 2 பேருக்குமே பெரிய அனுபவமின்மை தான் இருக்குது. ஆனால் இவருக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு அப்படின்றது சினிமா புகழ் அப்படின்றது அவருக்கு உச்சத்தில் இருக்குன்ற காரணத்தினால அவருக்கு ஈஸியாக அந்த ஜென்சி அப்படின்ற அந்த இளைஞர்கள் வந்து கூட்டம் வந்து இயல்பாகவே அவர் பின்னாடி வந்து போகுதுன்ற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த ஒரு எம்எல்ஏக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, இந்த கூட்டம் நம்மை விட்டு போகுது அப்படின்ற ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருக்கு. ஆனால் இது தெரியாமல் இணையத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து தொடர்ந்து அவங்கள அவதூறு பண்ணுறது, அவங்கள டார்கெட் பண்ணி அடிக்கிறது, விஜயை அடிக்கிறேன், விஜய் ரசிகர்கள் அடிக்கிறோம், தாவேக்காவினர் அடிக்கிறோம்னு நினச்சிக்கிட்டு அந்த கூட்டத்தை அந்த இணையத்தில் பார்க்காத, இணையத்தை அந்த விரும்பாத, இல்லை அதை பார்க்கக்கூடிய நிறைய பேரை வந்து அதை வந்து விரும்பலை அப்படின்ற பட்சத்தில் இன்னும் உங்களுக்கு அது பெரிய மைனஸாக தான் போகும். அந்த கூட்டம் உங்களை நோக்கி வருவதற்கான வேலைகளை செய்யாமல் அந்த கூட்டம் உங்களை விட்டு விலகிக்கிட்டே இருக்கிற வேலைகளை தான் நீங்கள் வந்து தொடர்ந்து செய்கிறாங்க இணையத்தில். அதே போல் இந்த வாரிசு அரசியலுன்ற விஷயத்தையும் இந்த ஜென்சி, இந்த இளைஞர்கள் வந்து விரும்பலையோ அப்படின்ற விஷயம் தொடர்ந்து நம்ம பரவலாக பார்க்க முடியுது. பொதுமக்களிடமோ இல்லை மற்ற நம்ம பேசக்கூடிய நபர்களிடமோ தெரியக்கூடிய விஷயம், இந்த வாரிசு அரசியல்ன்றதை தொடர்ந்து ஊட்டிக்கிட்டே இருக்கீங்க. குறிப்பாக இந்த பேட்டில் அப்படின்றது கொஞ்ச காலமாக நடக்காமல் இருந்தது மீன்ஸ் இதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. விஜய் வெர்சஸ் உதயநிதி இப்படி தான் இருக்கும் அப்படின்றது விஜய் அவர்கள் இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது உள்ளே வரும்போது எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பிறகு அது விஜய் வெர்சஸ் ஸ்டாலின் அப்படி நகர்ந்துருச்சு. ஸ்டாலின் வந்து அந்த இடத்துல வந்து மீண்டும் ஆக்குபைட் பண்ணிட்டார் அப்படின்ற போது இப்போ மீண்டும் உதயநிதியை வந்து எடுத்துகிட்டு வராங்க. விஜய் வெர்சஸ் உதயநிதி அப்படின்ற ஒரு பேட்டில்
நகரத்தை நம்மளால் பார்க்க முடியுது. இவங்கள ஒரு அறிக்கை விடுறாங்க, இவங்க ஒன்று பேசுகிறாங்க, அதுக்கு ஒரு அறிக்கை வருது அப்படின்னும் போது தாவேகா அந்த இடத்துக்கு நகருது. அதிமுகவிடம் இருந்து தாவேகாவிற்கு நகர்கிறதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு. இது ஒரு ஆரோக்கியமான விஷயமாக இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த தற்கூரி இந்த மாதிரியான வார்த்தைகள் அடிப்படை இவங்க கட்சி ரீதியாக அவங்க சொல்லும்போது அடிப்படை அரசியல் இல்லை, அடிப்படை கட்டமைப்பு இல்லைன்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் விஜய் அவர்கள் இந்த அறிக்கையில் சில விஷயங்கள் வந்து மாற்றிருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணமும் தோணுது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த பக்கா மாஸ் கட்சி, அதிரி புதிரி, என் பேராயம் போன்ற வார்த்தைகள் எல்லாம் வந்து பார்க்கும்போது என் பேராயம் கூட எனக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல. பட் ஆனால் இந்த பக்கா மாஸ் கட்சி அப்படின்றதெல்லாம் வந்து இளைஞர்களை ஈர்ப்பதற்காக அவர் வந்து சொல்லியிருக்கலாம். இந்த ஜென்செட் இளைஞர்களை ஈர்ப்பதற்காக சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரு அரசியல் கட்சியாக அது வந்து அந்த அறிக்கையில் அது தேவை இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இளைஞர்கள் மட்டும் இல்லை, நிறைய பெண்கள், நிறைய நடுத்தர 40-45 வயதை கடந்த நிறைய ஆண்கள் கூட அந்த கட்சியில் இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் இந்த பக்கா மாஸ் கட்சி அப்படின்றதெல்லாம் எப்படி சூட் ஆகும், எப்படி அதை எடுத்துப்பாங்கன்றது தெரியலை. பட் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா இது சினிமா இல்லை. நீங்கள் சினிமா ஒட்டி இந்த மாதிரியான வார்த்தைகள், பக்கா மாஸ் சினிமா, பக்கா மாஸ் அப்படின்ற வார்த்தைகள்லாம் வந்து சினிமாலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள், அதெல்லாம் வந்து தவிர்க்கலாம் அப்படின்றது தான். அதே மாதிரி நீங்கள் அவங்களை போல வந்து சொல்லணும்னு திமுகன்ற பேர் சொல்லாமல் அடிக்கணும்னு எந்த அவசியம் இல்லை. ஏன்னா அடுத்த அறிக்கையை நீங்கள் விடும்போது அதில் திமுகன்ற பேர் இருக்காது. ஏன்னா நீங்கள் தொடர்ந்து விளம்பர மாடல் அரசு, வெற்று விளம்பர மாடல் அரசு, திமுக அரசு அப்படின்னு தான் நீங்கள் சொல்லும்போது அதுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும். நீங்கள் பேர் சொல்லாமல் நீங்கள் அவங்க ஸ்டைலில் நீங்கள் அடிக்கிறேன்னு சொல்லும்போது அதில் கொஞ்சம் அந்த வீரியம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா பொதுவாகவே ஜெயலலிதா அவர்கள் சொல்லும்போது மைனாரிட்டி திமுக அரசு, எடப்பாடி பழனிசாமி சொல்ல வெற்று விளம்பர திமுக அரசு, விடியல் தரா அரசு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படின்னும் போது இந்த திமுக அரசு அப்படின்ற விஷயத்த அவர் நீங்கள் சொல்லும் போது தான் உங்கள் அறிக்கையிலுமே கூட அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றது பொதுவான கருத்தாக இருக்குது. இது தேவையில்லை, இந்த பேர் சொல்லாத இந்த அரசியல் தேவையில்லை, நசுங்காத நாகரிகம் அப்படின்றதெல்லாம் வந்து தேவையில்லை. நீங்கள் நாகரிகமாகவே நீங்கள் திமுகன்ற பேர் சொல்லியே நீங்கள் வந்து உங்களுடைய அறிக்கைகளை கொடுக்கலாம். இன்னொரு பக்கம் இந்த எஸ்ஐஆர் விவகாரம் பெரிய பேசுபொருளை ஏற்படுத்தியிருக்கு. நிறைய விஷயங்கள் இந்த எஸ்ஐஆர் தொடர்பாக வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு கட்சியினரும், அது திமுகவாக இருந்தாலும் சரி, மற்ற கட்சிகளும் சரி, தொடர்ந்து அவங்களுடைய அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த எஸ்ஐஆருக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படின்ற விஷயங்களையும் தொடர்ந்து அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை சமர்ப்பிக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது எழுத்துப்பூர்வமாக செய்கிறதுலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நிறைய பேருக்கு பயம் இருக்குது, அது என்ன நடக்க போகுது, அது நமக்கு ஓட்டு வருமா வராதா அப்படின்ற நிறைய கேள்விகள், அதில் வந்து நிறைய சந்தேகங்கள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதை ஒவ்வொரு கட்சியினரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதற்கு எதிரான ஆர்ப்பாட்டம் கூட, கண்டனம் கூட வந்து திமுக கூட்டணி சார்பாக நடந்துச்சு. திமுக கூட்டணி சார்பாகவும் நடந்துச்சு. அதுலேயுமே கூட நிறைய பேர் வந்து விஜய் அவர்களை தான் விமர்சித்து பேசுகிறீங்க, அங்கே என்ன தேவையோ அதை பற்றி பேசாமல் அங்கேயுமே கூட திமுக கூட்டணி கட்சியினர் வந்து விஜய் அவர்களை வசைப்பாடுறதையே வந்து முழு நேர வேலையாக வச்சுருக்கீங்க. அவங்க சொல்கிற ஒரு விஷயம் ஒரு மூலையில் தேக்கி வச்சுக்கிட்டு எந்த நேரமும் விஜய் விஜய் விஜய்னு போகாமல் நீங்கள் அவங்கள விட்டுட்டு மக்களுக்கு தேவையான சில விஷயங்களை பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல் என்னவா இருக்குன்னா, எஸ்ஐஆருக்கு எதிராக தாவேகா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த போகுது, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 16 அன்று நடத்த போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான், ஆனால் பெரும்பாலும் இது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா எஸ்ஐஆருக்கு எதிராக தாவேகாவும் வந்து கண்டனங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போவும் சமீபத்தில் அந்த எஸ்ஐஆர் தொடங்க போகிறாங்கன்னு சொல்லும்போது அப்பயுமே அவங்களுடைய கண்டனங்களை வந்து கொடுத்துருந்தாங்க. இதன் மூலியமாக அவங்க சொல்லக்கூடிய விஷயம் பாஜகவிற்கு எதிராக தாவேகா இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் அவங்க வந்து உறுதிப்படுத்துவதற்காகவும் இந்த சம்பவம் இருக்கலாம். வெறுமனே போராட்டம் இல்லாமல் மாநிலம் முழுவதும் தமிழ்நாடு முழுக்கவும் இந்த ஆர்ப்பாட்டம் அப்படின்றது நடக்க போகிறது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைவர் விஜய் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்ன்ற மாதிரியான தகவலும் வந்து வருது. தொடர்ந்து தாவேகா இந்த மாதிரியான முன்னெடுப்புகளை மேற்கொள்ளணும். இன்னும் நிறைய போராட்டங்கள், இன்னும் நிறைய மக்கள் சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து பண்ணணும். இப்போது இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு, அவங்களுடைய இந்த சிறப்பு பொதுக்குழுக்கு பிறகு தொடர்ந்து அவங்க ஒரு ஆக்டிவாக இருக்காங்க. அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து சில விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது இந்த ஒரு முன்னெடுப்பும் நல்ல ஒரு ஆர்ப்பாட்டமும் நல்ல முன்னெடுப்பாக இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். என்ன நடக்குதுன்றதை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.